வெல்கம் டு உமாஸ் ஹோம். இன்றைக்கி நம்ம குக்கிங் வீடியோ எதுவும் பார்க்கலங்க. இன்றைக்கி என்னோடய தோட்டத்தில் போய் ஆம்பூர் முல்லை வச்சுருக்கேன். அதை பறிச்சிட்டு வந்து உங்களுக்கு 2 டைப்பில் நான் கட்டி காமிக்கலான் இருக்கேன். என் சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் டைப்பு பின்னல். இது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு டிப்ஸு. இது மிஷின் நூல் வச்சுருந்தீங்கன்னா ஒரு நூலால் நீங்கள் கட்டாதீங்க. எப்பயுமே 2 நூல் வச்சு கட்டுங்க. பூ அருந்து போகாது. நான் இன்றைக்கி எம்ப்ராய்டரி த்ரெட்டில் தான் கட்ட போகிறேன். இது பின்னலுக்கு அப்போ தான் நல்லாயிருக்கும். இதே மல்டி கலர் கிடச்சிச்சின்னா கூட நீங்கள் வாங்கிக்கோங்க. ஃபஸ்ட்டு எப்படி பாருங்கள், ஒவ்வொரு பூ எடுத்துக்கோங்க. நார்மல் பின்னல் போட்டுருங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், நார்மலாக ஒரு சுற்றி ஒரு நாட் போட்டு வச்சுக்குங்க. இப்போ இந்த காம்பு பகுதி பாருங்கள், இங்கிட்டு ஒரு காம்பு அங்கிட்டு ஒரு காம்பு இருக்குது. மேல் காம்பில் நம்ம ஆப்போசிட் சைடு பூவை வச்சுக்கணும். இப்போ 2 பூ வைக்கக்கூடாது, ஒவ்வொரு பூவாக தான் வச்சு கட்டணும். ரொம்ப ஈஸிங்க கற்றுக்கிட்டிங்கன்னா. இது இந்த மெத்தடில் நம்ம சம்மங்கி பூ கட்டலாம், சாமிக்கு மாலை தொடுத்து போடலாம். இது மாதிரி கட்டி குழந்தைங்களுக்கெல்லாம் தலையில் பின்னல் மாதிரி வச்சோன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இங்கே இந்த பக்கம் ஒரு பூ, அந்த பக்கம் ஒரு பூ மாற்றி மாற்றி வைக்கணும். ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இது லாக்டவுன் டைமுங்க. இந்த டைமில் எல்லோரும் வீட்டிலே தான், பிள்ளைங்கள்லாம் வெளியில் போக முடியாமல் வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்குறாங்க. இந்த மாதிரி பூ வீட்டில் பூத்திருந்தாலோ இல்லை கொஞ்சம் வெளியில் கிடச்சிச்சினாலோ வாங்கி பசங்கள்கிட்ட கொடுத்து கற்றுக் கொடுக்கலாங்க. இந்த டைமில் என் பொண்ணே இப்போ தான் என்கிட்ட கற்றுக்கிட்டு இருக்கா பூ கட்டுறது எப்படின்ட்டு. நீங்களும் உங்கள் பசங்களுக்கு இதை கற்றுக்கிட்டு சொல்லி கொடுக்கலாம். எவ்வளோதான் நெருக்க கட்டின பூ கடையில் கிடைச்சாலும் நம்மளே சொந்தமாக கட்டி நம்ம தலையில் வச்சுக்கிறதுங்கிறது ரொம்ப பெண்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச விஷயங்க. பூ கட்ட தெரிஞ்சுக்கணுங்கிறது ஒவ்வொரு பெண்ணுக்கும் ரொம்ப முக்கியம். பெண்ணுன்னு கிடையாது, எல்லாருமே கட்டுவாங்க. இப்போ நான் சின்ன வயசில் எங்கள் அப்பா வீட்டு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு தாத்தா அவ்வளோ அழகாக பூ கட்டுவார். அவர் கட்டுறதை பார்த்து தான் நானும் கற்றுக்கிட்டேன். இப்போ இருக்கிற பொம்பளை பிள்ளைங்கள்லாம் தலையை பின்னி பூ கூடலாம் வைக்க மாட்டேங்கிறாங்க. பூன்னா அலர்ஜி அவங்களுக்கு. இப்படி நம்மளே கட்டி அவங்களுக்கும் கற்றுக் கொடுத்தோன்னா அவங்களுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துடும். இதை பாருங்கள் பின்னல் எப்படி இருக்குன்ட்டு. பேக் சைடு இது பார்த்திங்கன்னா இதே எம்ப்ராய்டரி த்ரெட்டை மல்டி கலரில் வாங்கி கட்டினீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குங்க. நம்ம ஒத்தநந்தி அவட்டைப்பூவோட மொட்டையும் இது மாதிரி பறித்து கட்டலாம், அழகாக இருக்கும். இந்த மாதிரி பிளாஸ்டிக் ரோஸ் நம்மளுக்கு மார்க்கெட்டில் கிடைக்குது, நிறைய கலர்ஸில் கிடைக்குது. இது பாருங்கள், இது நேற்று நான் கட்டின பூவுங்க. இந்த பக்கம் அந்த பக்கம் ஒவ்வொரு பூ வச்சு நடுவில் ரோஸ் வச்சு கட்டியிருக்கேன். ரொம்ப அழகாக இருக்குது. இது மாதிரி நீங்கள் வீட்டில் எல்லா கலர்லேயும் வாங்கி வச்சிட்டிங்கன்னா உங்கள் சாரீக்கு மேட்சிங்காக நீங்களே கட்டி தலையில் வச்சுக்கலாங்க. இப்போ வாங்க நார்மல் பூ கட்டுறது எப்படின்னு பார்க்கலாம். நான் இந்த சைடும் அந்த சைடு 2 பூ வச்சு கட்டியிருக்கேன். இது நார்மலாக இதே மாதிரி இங்கிட்டு 2 அங்கிட்டு 2ன்னு வச்சு இப்படியே கட்டிட்டு போக வேண்டியதான். நம்ம விரல் நடுவில் நூலை போட்டுட்டு பிடிச்சி அப்படியே எடுத்து வச்சு ஒரு சுற்றி ஒரு நாட் போட வேண்டியதான். பூ கட்டுறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. நிறைய பேர் ஈஸியாக சொல்லிடுவாங்க எனக்கு பூ கட்ட தெரியாதுன்னு. இதை பார்த்துனாலும் கற்றுக்குங்க. பூ கட்டுறதுல நிறைய வெரைட்டி, நிறைய மெத்தட் இருக்குங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் அப்பப்போ ஒரு வீடியோஸ் போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிக்கலன்னா அதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வெறும் குக்கிங் வீடியோஸாக போட்டுட்டு இருந்தால் போர் அடிக்குமே அப்படின்ட்டு தான் நான் இன்றைக்கி பூ கட்டுற வீடியோ போடுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது மாதிரி 4 4 3 3 இப்படி எடுத்து கட்டினோம்னா
பூ நல்லா நெருக்கமாக மாலை மாதிரி நல்லா பந்து மாதிரி வருங்க. இங்கே பாருங்கள், நான் 2 பூ கட்டினதே எவ்வளோ நெருக்கம் இருக்குன்ட்டு. இதை அப்படியே கட்டிட்டு நம்ம அப்படியே சுற்றி விட்டோம்னா அழகாக ரவுண்ட் ஷேப்பில் நல்லா நெருக்கமாக வந்துடும். நீங்கள் நல்லா இன்னும் 4 பூ வச்சு கட்டினீங்கன்னா இன்னும் நல்லா நெருக்கமாக இருக்குங்க. இன்னும் நிறைய வெரைட்டி இருக்குது, நான் வர்ற வீடியோவில் உங்களுக்கு போடுறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.